Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 639 புள்ளிகள் ஏறி 77,303ல முடிஞ்சிருக்கு. நிப்டி 194 புள்ளிகள் ஏறி 24,092ல முடிஞ்சிருக்கு. சந்தையில இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன, இந்த ஏற்றம் தொடருமா அப்படிங்கிற கேள்வி உட்பட நிறைய கேள்விகளை நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம சந்தை ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன சார்? இந்த ஏற்றம் தொடருமாங்க சார்? ஒன்று சொல்லலாம், நிச்சயமா ஏற்றமும் இறக்கமும் தொடரும். ஏற்றம் தொடருமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சென்ற வார கடைசியில எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் இறங்குனா மறுநாள் ஏறுறது, மறுநாள் ஏறினா திரும்ப செல்லிங் வருது, இறங்குறது தான் இப்போதைக்கு உள்ள சூழல். காலாண்டு முடிவுகளை பொறுத்து சில தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கு அமையுது அப்படிங்கறத பாக்குறோம். அதை தாண்டி ஒட்டுமொத்த சண்டைன்னு பார்த்தோம்னா ஒரு சப்போர்ட் லெவல் வந்தாலே பவுன்ஸ் பேக் ஆகுது. அதைத்தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். நிப்டியில கூட பார்த்திருப்பீங்க. ஒரு சில, அதாவது 9ஆம் தேதி ஏப்ரல் 9 தொட்ட லோ பாத்தீங்கன்னா 23,775. அதே ஏப்ரல் 13 23,842. ஸோ இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலதான் க்ளோஸ் ஆனிச்சு. 23,897 24ஆம் தேதி. அதனால அது அன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் அந்த 2 நாள் வந்ததுனால சேல்ஸ் இறங்கி இருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப தெளிவாக அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருந்தது. அதனால இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அந்த சப்போர்ட் லெவல பிரேக் ஆயிருந்தா அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகளுக்கு மேல் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. 23,200 300 கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு அபாயம் இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலதான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ 3:1 சொல்லலாம். 7 பங்குகள் இன்னைக்கு விலையிறக்க பங்குகள், பாக்கி எல்லாமே 23 பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகளா தான் இருந்திருக்கு. நிப்டி எடுத்துக்கிட்டா கூட 4:1 நிப்டியை பொறுத்த வரைக்கும் 39 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 11 பங்குகள் விலையிறக்க பங்குகள் அப்படின்னு இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. அக்ராஸ் த போர்ட் இந்த செக்டார்னு ஏறி இருக்கு, இந்த செக்டார் இறங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில செக்டார்ல வங்கித்துறையில சில பங்குகள் ஏறி இருக்கு, சிலது இறங்கி இருக்கு. அந்த மாதிரி மிக்சடா தான் இருக்கு. குறிப்பாக ஐடி துறை சென்ற வாரம் ஒரு பேட்லி பீட்டன். அதனால இன்னைக்கு அது ஒரு ஏற்றத்தை முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 2% மேல. ஏன்னா பிராடர் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா நான் அந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தால் நிப்டியில கணிசமான பங்குகள் 3:1 சொல்லலாம். விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக 3 பங்குகளுக்கு மேல விலை ஏறி இருக்கு. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகம். 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கையும் லோவை விட அதிகம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிப்டி 50 தாண்டி நிப்டி 100, 200, 500 எல்லாமே இன்னைக்கு 1% கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. அதே மாதிரி நிப்டி மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் இதுவுமே 1%க்கு மேலேயே ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் செக்டார்னு பார்த்தோம்னா எல்லா செக்டாரும் அப். பட் ஐடி செக்டார் 2%க்கு மேல, ஃபார்மா 2%க்கு மேல, 2.5% ஏறி இருக்கு. ரியாலிட்டி மீடியா எல்லாம் ஏறி இருக்கு, மெட்டல் ஏறி இருக்கு, கன்சியூமர் ஹெல்த் கேர் இதெல்லாம் ஓரளவுக்கு ஏறி இருக்கு. பட் ஐடி செக்டாருடைய புல் பேக் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய கணிசமான வீழ்ச்சி சென்ற வாரத்துல. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குறியீட்டுல இருக்கக்கூடிய 10 பங்குகளுமே இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. அதுல இருக்கிறதே 10 தான், 10மே ஏறி இருக்கு. குறிப்பாக ஏற்கனவே பலத்த அடி வாங்கிய HCL டெக்னாலஜி எல்லாம் 2%க்கு மேல ஏறி இருக்கு. டெக் மஹிந்திரா, விப்ரோ, கோஃபோர் சென்ற வாரம் பார்த்தோம். அவர் ஒரு நிறுவனத்தை டேக் ஓவர் பண்றதுக்கு கடன் வாங்குறாங்க. அந்த கடன் மீதான வட்டி இந்த சுமை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வருவதற்கு நாளாகும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில் இருந்ததுனால அடி வாங்கி இருக்கலாம்னு. பட் இன்னைக்கு அது 4% ஏறி இருக்கு. எம்பசிஸ் 4.5%. ஸோ டிசிஎஸ் எல்லாமே ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ அக்ராஸ் த போர்ட் இது ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் பாக்குறேன். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல போய் ஹிட் பண்ண உடனே வேல்யூ பேஸ்ட் பையிங் வந்திருக்கலாம். அதனால இது புல் பேக் ரேலி அப்படிங்கறத எடுத்துக்கணும். அப்ப அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா மேபி இன்னொரு ஓரிரு நாட்கள் இந்த சந்தையினுடைய ஏற்றமோ அல்லது பக்கவாட்டு நகர்களோ தொடரலாம். அதுக்கு மேல அதிகரித்தால் மீண்டும் ப்ராஃபிட் புக்கிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எஃப்ஐஎஸ் திரும்ப லாபத்தை பதிவு செய்வதற்கு வருவார்கள். அதனால கவனமா தான் இருக்கணும் நம்ம தொடர்ந்து. நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஏற்ற இறக்கத்தோட தான் சந்தை இருக்கும்னு சொன்ன மாதிரி இந்த போர் தொடங்கினதுல இருந்து ஏற்ற இறக்கத்தோட தான் கச்சா எண்ணெய் விலை இருந்துட்டு வருது. கச்சா எண்ணெய் விலை இப்படியே ஒரு 100க்கு மேல தொடர்ந்துகிட்டே இருந்தா பெட்ரோல் டீசல் விலை என்ன சார் ஆகும்? நம்ம பொருளாதாரம் எப்படிங்க சார் இருக்கும்? 100க்கு மேல இல்ல. அப்கோர்ஸ் இப்போ க்ரூட் ஆயில் 95 அப்படின்னு இருக்கு. பாத்தீங்கன்னா பிரெண்ட் 100க்கு மேல இருக்குது. ஓகே. பட் நம்மளுடைய இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் விலை தொடர்ந்து இதோட லிங்க் தான். ஆனால் அது இன்னும் பெரிய அளவுல குறையல. ஏப்ரல் மாதத்துக்கு பார்த்தோம்னா சராசரி இந்த ஒரு 26 நாட்கள் அப்படின்னு 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சராசரி விலை இருக்கு. பிபிஎஸ்சி வெப்சைட்ல $114 மேல இருக்கு. 24ஆம் தேதி சராசரி விலைன்னு பார்த்தா $110 கிட்ட இருக்கு. 109.86 அப்படின்னு இருக்கு. இது $100 கீழே வரணும் நமக்கு. இன்னும் சொல்ல போனால் $90 அல்லது $80 வந்தால்தான் நமக்கு நல்லது. அப்படி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உடனடியாக இல்லை. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை இவ்வளவு நாள் தொடர்ந்து சஸ்டைனபிளா வச்சுட்டு இருக்க
முடியாது. அரசு ஒரு கட்டத்துல வந்து நிறுவனங்கள் அல்லது அரசு ஏதோ ஒண்ணு வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறுவனங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அரசு வரியை குறைக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி பண்ணலன்னா நிச்சயமா விலை ஏறும். அப்படி ஏறும் பொழுது அது அந்த பணவீக்க சுழற்சிக்கு வழிவகுக்கும். வட்டி விகிதம் அதிகரிப்பது, லாபம் குறைவது, நிறுவனங்களுடைய லாபம் குறைவது, இதெல்லாம் வந்து சேரும். எனக்கு தெரிந்தவரை அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், க்ரூட் ஆயில் பிரைஸ் பத்தி பேசும்போது கண்டிப்பா தங்கம் வெள்ளி விலை பத்தி பேசி ஆகணும். க்ரூட் ஆயில் எப்படி ஏறிக்கிட்டே போகுதோ அந்த மாதிரி தங்கம் வெள்ளி வந்துட்டு இன்னொரு பக்கம் இறங்க முகத்துல இருக்கு, இல்லைன்னா ஒரு நிலையாவே இருந்துட்டு வருது. இன்னைக்கு எப்படிங்க சார் இருக்கு? ஆக்சுவலி ஓரளவுக்கு அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. 1-2% மூவ்மெண்ட் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு நிதானத்துக்கு வந்துருச்சு தங்கம் வெள்ளியினுடைய விலை நினைக்கிறேன். கச்சா எண்ணெயுடைய விலையும் அந்த மாதிரி மதுவுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுல இறங்காது. இந்த தங்கம் எப்படி ஒரு 3000-3500 டாலர்ல இருந்து 5000 தாண்டிய பிறகு 4700, 600, 500 தான் நிக்குது. திரும்ப அந்த 4000க்கு கீழே வரல. அந்த மாதிரி தான் கச்சா எண்ணெயும். தங்கத்தினுடைய விலையை பொறுத்தவரை பெரிய மாற்றம் இல்லை. வெள்ளியினுடைய விலையிலும் பெரிய மாற்றம் இல்லை. காப்பர் மட்டும் தொடர்ந்து ஏற்றத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். MCX எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1300 நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதல் விடையக்கூடிய ஒப்பந்தம் அதெல்லாம் 1200 கிட்ட பார்த்தோம். இந்த ஆண்டு துவக்கத்துல 1100க்கு கீழே கூட இருந்தது. அங்கிருந்து ஒரு 200 ரூபாய்க்கு மேல் வந்து ஏறி இருக்கு அப்படிங்கறத 250 ரூபாய் கிட்ட ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். தங்கம் வெள்ளியினுடைய விலை இன்னைக்கு வந்து MCX சந்தையில பெரிய அளவுல ஏற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சின்ன இறக்கத்துல தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. பட் லெட், ஜிங்க் இதெல்லாமே சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல பெரிய ஒரு ஏற்ற இறக்கங்கள் இனி இருக்க வாய்ப்பில்லை. கொஞ்சம் ஏறினா லாபத்தை பதிவு செய்ய வருவார்கள். அதுக்கு பல்வேறு அரசாங்கங்கள் காத்திருக்காங்க. மத்திய ரிசர்வ் வங்கிகள் பல்வேறு நாட்டுல இருக்காங்க. அவங்களுடைய பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கக்கூடிய தங்கத்தின் ஒரு பகுதியை விற்க வருவாங்க. அதே சமயத்துல பெரிய அளவுல இறங்கும் பொழுது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ரேலியை பெரிய அளவுல தவற விட்டவர்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இந்த முறை அவர்கள் பெரிய இப்படி ஒரு சடன் அப் மூவ பெரிய அளவுல எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு அவங்க வெள்ளியில போய் மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர். அதுல இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் தங்கம் இறங்கும் பொழுது அவர்கள் வாங்க வருவார்கள். அதனால வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இங்க இருந்து ஒரு 3-4 ரொம்ப போனா 5% அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 5% மேல் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. இன்ஃபேக்ட் 5% ஒரு மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் தான் தங்கம் வெள்ளியில. பட் இன்னைக்கு அது வந்து ஆர்டர் ஆஃப் த டே மாறிடுச்சு. அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது Q4 ரிசல்ட் சீசனுங்க சார். அல்ட்ராடெக் சிமெண்டோட ரிசல்ட் வந்திருக்கு, ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதுல என்னங்க சார் சொல்லியிருக்காங்க? சரி, ரொம்ப முக்கியமா அவர்கள் 240 ரூபாய் பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல டிவிடெண்டாக சந்தையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பல காரணங்கள். முக்கியமான காரணம் அவங்களுடைய இந்த 4ஆம் காலாண்டு முடிவுகள்ல நிகர லாபம் 20% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டு இதே காலாண்டில் இருப்பதை விட கணிசமாக அதிகரிச்சிருக்கு. 2983 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் சொல்லுவோம், அதுவுமே 12% அதிகரித்து 25,000 தாண்டிருச்சு. 25,799 கோடி. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து நாங்கள் வந்து கேபிட்டல் அலோகேஷன் முறையாக செய்து நிறைய முதலீடுகள் செய்து பல நிறுவனங்கள் எல்லாம் டேக் ஓவர் பண்ணி கன்சாலிடேஷன் பண்ணதுனால இந்த மாதிரியான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து 8,000 கோடி முதல் முறையாக அவங்களுடைய அந்த கம்பெனியுடைய இதுல வந்து தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆண்டுக்கு பார்க்கும் பொழுது. ஸோ அதனால இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட்ங்கிறத நாங்கள் வந்து ஏன்னா கேஷ் ஃப்ளோ வந்து கணிசமா அதுக்கு பாசிட்டிவா இருக்குது. அதனால அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்டு முழுவதற்குமான செயல்பாடுமே நீங்க பார்க்கும் பொழுது அதுல வந்து அவருடைய விற்பனை கணிசமாக அதிகரிச்சிருக்கு. வெற்று வரவு சேல்ஸும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு பக்கம். நிச்சயமா வந்து பொதுவாக சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ரொம்ப நாட்கள் அண்டர் வேல்யூடா இருந்து கடந்த ஓராண்டாக அதுக்கு வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ஹையர் சைட்ல போய்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth பெரிய அளவில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால அதே சமயத்துல SBI கார்டு அதனுடைய முடிவுகளும் வெளியாயிருக்கு. நிகர லாபம் 14% அதிகரிச்சு 609 கோடி, ரெவென்யூவும் 6% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை சேர்ந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இங்க இருக்கக்கூடிய வங்கி அதனுடைய முடிவுகள் வெளியாகிருக்கு. நிகர லாபம் வந்து இந்த காலாண்டுல 373.65 கோடி, இது 28% அதிகரிச்சிருக்கு. சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் அவர்கள் ஈட்டிய நிகர லாபம் 291.90 கோடி, 292 கோடியா இருந்தது. இப்ப 373 கோடியா அதிகரிச்சிருக்கு. அதனால 12 ரூபாய் 80 பைசா பங்கு ஒன்றுக்கு ஃபைனல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்குனுடைய விலையிலையும் இதனுடைய தாக்கத்தை பார்க்க முடிந்தது. இது நிறைய தொடர்ந்து முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வர வர பின்னர் பார்க்கலாம். பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட லைசன்ஸை வந்துட்டு RBI ரத்து செஞ்சிருந்தாங்க சார். இதனால பேடிஎம் பேமெண்டோட ஷேர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சா?
இது ஓரளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான், புதுசான ஒரு விஷயம் எல்லாம். உங்களுடைய வயலேஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, எதுல பிரச்சனைகள் ஏற்கனவே இது பலமுறை பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு வந்தது. இது ஒரு இறுதியான நடவடிக்கையா பார்க்கலாம். அதனால அந்த உடனடியான ரியாக்ஷன்ங்கிறது நீ ஜெர்க் ரியாக்ஷன். அதனால அது எவ்வளவு இறங்கியதோ கிட்டத்தட்ட அதை தொடர்ந்து அது அந்த அளவுக்கு இப்ப ஏறி இருக்கு. ஓகே, இதை தாண்டி இதுல பாசிட்டிவான செய்திகள் எதுவும் கிடையாது. அந்த செய்தி நெகட்டிவான செய்தி தான். பட் அந்த நெகட்டிவான செய்திங்கிறது சந்தையால் ஏற்கனவே முழுவதும் உள்வாங்கப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் அன்னைக்கு ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷனா அடி வாங்கினதுனால சந்தையும் அன்னைக்கு வீக்கா இருந்தது சென்ற வாரம் கடைசியில. அதனால இன்னைக்கு அது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. இதற்கு மேல அந்த நிறுவனத்தினுடைய மற்ற வெர்டிகல்ஸ் அதுல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதனுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க்ல அது பார்த்துட்டோம், HDFC பேங்க்ல பார்த்தோம். அந்த தகவல் வெளியான ஓரிரு நாட்கள் தொடர் இறக்கத்திலும் அதற்கு பிறகு பிரைஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிறதையும் சில நேரங்கள் அதற்கு பிறகு ஏறதையும் பார்த்திருக்கோம், அல்லது ஏறாமல் அப்படியே சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல பல மாதங்கள் தொடர்றதையும் பார்த்திருக்கோம். ஸோ நம்ம முக்கியமா இந்த மாதிரி நம்ம ஒரு நீஜக் ரியாக்ஷன்ங்கிறத தவிர்த்துட்டு டே ட்ரேடர்ஸ் வேற மாதிரி, முதலீட்டாளருங்கிறது வேற மாதிரி தான் சந்தையை அணுகணும். இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் உள்ள பங்குகள் நமக்கு ஒத்துவலைன்னா தொடாம இருக்கிறது பெட்டர். இல்ல இது ஒரு வாய்ப்பா பார்த்தோம்னா நல்ல ஆலோசனை பெற்று அதுல முதலீடு செய்யறதுங்கிறத பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு நீஜக் ரியாக்ஷன்ங்கிறது பொதுவாக ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது பங்கு சந்தையை பொறுத்தவரை. இந்திய ரூபாய் மதிப்பு எப்படிங்க சார் இருக்கு? சர்வதேச சந்தையில அமெரிக்க டாலருடைய மதிப்பு கட்டுக்குள் இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 98.25 அருகாமையில் தான் இருக்கு. பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. இந்தியாவிலையும் பெரிய மாற்றம் இல்லை. பட் கொஞ்சம் ருப்பி ரெக்கவர் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஸ்லைட்லி. டாலருக்கு நிகராக 10 பைசா இறங்கி இருக்கு. டாலருடைய மதிப்பு 94 ரூபாய் 12 பைசா. டாலருடைய மதிப்பு 10 பைசா குறைஞ்சிருக்கு. 94.12 ஏப்ரல் மாத ஒப்பந்தம். இது நான் சொல்றது NSE-ல முன்பேர வணிக ஒப்பந்தம், ஏப்ரல் மாதம் முதலிடக்கூடியது. ஆனால் பிரிட்டிஷ் பவுண்ட் பாத்தீங்கன்னா 64 பைசா அதிகரிச்சிருக்கு. 127.81. சென்ற வாரமே சொன்னேன் 126 தாண்டியது, 127 தாண்டியது, இப்ப 128 அருகாமையில் போய்கிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சமீப காலமாக ஏற்றத்தில் இருக்கிறத பாக்குறோம். யூரோ 42 பைசா அதிகரிச்சிருக்கு. 110.74. அதுவுமே 109 கிட்ட இருந்தது, 110 தாண்டியது, இப்ப 110.74 அப்படின்னு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில டாலருடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் மற்ற இரண்டு கரன்சிகளுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது 93, 92 வந்தா நல்லது. பட் 94க்கு மேல திரும்ப 95 அப்படின்னு போனுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். சரி, இப்போ போர் முடிஞ்சதுன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்கா இருக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? நிச்சயமா போர் முடிந்ததோடு மட்டுமல்ல, இந்த டாரிஃப் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரணும். ஏதாவது அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு தெரியணும். அது ரெண்டும் தெரிஞ்சாதான் நமக்கு ரூபாயினுடைய ஸ்திரத்தன்மை இருக்கும். ஏன்னா சில சமயங்கள்ல மத்திய ரிசர்வ் வங்கியோ அல்லது அரசோ கூட ரூபாயினுடைய மதிப்பு குறையட்டும், டாலருடைய மதிப்பு உயரட்டும் நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்றுமதி செய்பவர்களுக்கு இந்த டாரிஃப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதில் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்வதற்கு இந்த டாலருடைய அப்ரிசியேஷன்ங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு கூட விடலாம். அடிக்கடி இன்டர்ஃபியர் பண்ணாம டாலர் மார்க்கெட்ல பண்ணலாம். அதனால இரண்டுமே ஓரளவு முடிவுக்கு வரணும். அப்பதான் இது ஒரு ஸ்திரத்தன்மையை எட்டும். இல்லைன்னா நம்ம நிலேஷா சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் அது 100 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அதை கூட சாதகமாக நினைக்கக்கூடியவர்களும் சந்தையில் இருக்கிறார்கள் சில சமயங்கள்ல. நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு பேசியிருக்கோம் சார். சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.